வடநாட்டு தேவார தலத்தில் 4வது தலமும் 271வது தேவார பாடல் பெற்ற தலமுமான எல்லாருக்கும் தெரிந்த கோவில் தான் கேதார்நாத். கேதாரேஸ்வரர் கோவில். இறைவி பேர் கேதார கௌரி. பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் தாங்கி ஈசனை மட்டும் வலம் வந்து போற்றிய நெறி கண்டு கேதாரவரிடம் இருந்து உமையம்மை இடபாகம் பெற்ற தலமாகவும், சுந்தரமூர்த்தி நாயனாரும் சம்பந்தரும் காளகத்தி மலையில் இருந்தவாறே தரிசித்த தலமான இந்த தலம் சம்பந்தர் 2ஆம் திருமுறை 114ஆம் பதிகமும், சுந்தரர் 7ஆம் திருமுறை 78ஆம் பதிகமும், அப்பர் 5 பாடல்கள் பாடியிருக்கிறார். கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரம் உள்ளது. 6 மாதங்கள் தீபாவளிக்கு அதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து மூடப்படும் கோவில். தேவர்களால் வழிபடுதுன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 6 மாதங்கள் தான் நம்ம வழிபடுறோம். ஐப்பசி மாத அமாவாசை நாளில் தான் கேதார விரதம் இங்கே வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த கோவில் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று. சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருக்கிறார். அதாவது ஒரு எருதோட முதுகு தண்டு மாதிரி தான் வந்து இறைவனுடைய இது இருக்கும். அது காரணம்னா இங்கே மகாபாரத காலத்தில் ஒரு கதை சொல்லப்படுது. பீமன் மகாபாரதத்தில் உள்ள எல்லா பாண்டவர்களுக்கும் இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எருது வடிவம் எடுத்து வரும்போது பீமன் வந்து அந்த எருதை வந்து அமுக்கிய காரணத்தினால அந்த எருதனோட முதுகு தண்டு அமைப்பிலேயே லிங்கம் அமைஞ்சதாக சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் ஜீவசமாதியும் இங்கே தான் இருக்குது. இந்த கோவில் வந்து 85 அடி உயரமாகவும் 187 அடி அகலமாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2013 இங்கே வெள்ளம் வந்தது. ஆனால் அதுலேருந்து அந்த கோவில் மீண்டும் வந்துட்டு அது ஒரு விஷயம். பீமன் இங்கே வழிபடும் போது இந்த லிங்கத்துக்கு வந்து நெய் அபிஷேகம் செய்த காரணத்தினால இன்று வரை இங்கே வந்து நெய்யும் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து 12 ஜோதிர்லிங்க தலங்கள்லையும் வரும். அதேமாதிரி 4 கேதார் தலங்களையும் 5 கேதார் தலங்களையும் வரும். துங்நாத், ருத்ரநாத், மத்திய மகாஸ்வர், கல்பேஸ்வரர், அதேமாதிரி சார்தாம்னு சொல்கிற பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி, இந்த கேதார்நாத், இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட வடநாட்டு தேவார தலங்களில் மிக முக்கியமான தேவார தலம் இது.